ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி F15ல பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட், 2 பேஸ் வேரியன்ட்ல ஒரு 13,000 ரூபாய்க்கு இந்த வட்டம் சாம்சங்கோட இந்த 2024 6000 mAh பேட்டரியோட கொண்டு வந்த F15 மொபைலா இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த ஸ்மார்ட் போனை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல கவர் பண்ண போறோம். F15ல ஒரு 6000 mAh பேட்டரி, எப்பயும் போல பாக்ஸ்குள்ள சார்ஜர் இல்லாம, சாஃப்ட் கேஸ் இல்லாம, உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கேபிள் அண்ட் AMOLED டிஸ்பிளேயோடயுமே வாட்டர் டாப் நாச்சோட ஒரு சில காம்ப்ரமைஸோட இந்த வட்டம் F15ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மொபைல் பார்த்தா இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போறோம். இந்த பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட், அந்த சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அது மட்டும் கிடையாது. இந்த போன்ல 4 வருஷத்துக்கு OS அப்டேட், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் Android 14ஓட வருது இந்த வட்டம் சாம்சங் F15ல. இந்த மொபைல்ல வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி F15 பாக்ஸ். எப்பயும் போல ஒரு காம்பேக்டான பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு சைடுல ஒயிட் கலர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள சிம் டூல், சோ டைப் சி டு டைப் சி கேபிள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. யூசர் கேரண்டி வாரண்டி புக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்குள்ள சார்ஜரும் கிடையாது, சாஃப்ட் கேஸும் கிடையாது. சோ பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். இந்த சாம்சங் கேலக்ஸி F15ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இங்க 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இங்க பேஸ் வேரியன்ட் 4/120GB வேரியன்ட் ஒரு 13,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு ஹையர் வேரியன்டா 6/120GB வேரியன்ட் ஒரு 14,500 லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 1,500 வித்தியாசத்துல 2 RAM வேரியன்ட்டோட ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அட் டைம் டூயல் சிம் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 1TB வரைக்கும் நீங்க எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். பின்னாடி உங்களுக்கு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், சாம்சங்கோட ஒரு பிளைனான சாம்சங் பிராண்டிங்கோட இங்க டிசைன் ஃபேக்டர் பிளாஸ்டிக் பல்ப்ல நல்ல க்ளோவிங்கான கிளாஸ் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த ப்ளூ கலர் வேரியன்ட் தாறுமாறா இருக்கு, செம்ம க்ளோவிங்கா இருக்குன்னே சொல்லலாம். பிளாக் கலரா இருக்கட்டும் அண்ட் வயலட் கலருமே உங்களுக்கு டூயல் டோன் ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. தட் மீன்ஸ் நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நான் மென்ஷன் பண்றேன். அது போக இங்க பிளாஸ்டிக் பல்ப் தான், ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். உங்களுக்கு முன்னாடி வாட்டர் டாப் நாச்சோட AMOLED டிஸ்பிளேயோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல கிடையாது. ஒரு சூப்பரான பிளைனான நல்ல சாம்சங்கோட கேமரா அரேஞ்ச்மெண்டோட நல்ல ஒரு கிளிட்டரிங்கான க்ளோவிங்கான டிசைன் ஃபேக்டர்ல இந்த சாம்சங் கேலக்ஸி F15ல டிசைன் ஃபேக்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒரு 6.5 இன்ச் ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே, வாட்டர் டாப் நாச்சோட 90th ரெஃப்ரெஷ் ரேட், 800 நிட் பிரைட்டர் அண்ட் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே இந்த வட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் ஸ்மூத்னஸும் நல்லா இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு. அது போக டிஸ்பிளேல எந்த ஒரு HDR கண்டென்ட் பாக்குறதாகட்டும் நல்லாவே வைப்ரண்டா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளேயோட இந்த சாம்சங் கேலக்ஸி F15ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 200 கிராம், திக்னஸ் 8.5 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, 3 வருஷத்துக்கு OS அப்கிரேட் அண்ட் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வித் 1 UI 6ஓட சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இங்க மெமரி கார்டு 1TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். இங்க LPDDR4X, UFS 2.2 சப்போர்ட், சிங்கிள் ஸ்பீக்கர், 3x4 மாடல் செக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band support and Bluetooth 5.3 side mount fingerprint sensor. எப்பயும் போல இங்க வாய்ஸ் ஃபோக்கஸும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. virtual RAM சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ட்ல சாம்சங் கேலக்ஸி F15ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. சோ இந்த மொபைலோட மெயின் செல்லிங் பாயிண்ட் இங்க 6000 mAh பேட்டரி தான். சோ இந்த வருஷம் 2024 ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 6000 mAh பேட்டரியோட கொண்டு வந்திருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா வாங்கிக்கணும். இங்க டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. என்னது இங்க 6000 mAh பேட்டரி சூப்பராவே இருக்குன்னே சொல்லலாம். 1 UI ஆப்டிமைஸோட உங்களுக்கு நார்மலா ஒரு 5000 mAh பேட்டரி உங்களுக்கு சாம்சங் மொபைல் 1 டே வரைக்கும் கிடைக்கும். பட் ஆனா இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு 1.5 நாள் வரைக்குமே நல்ல ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் கூட வருது. ஆனா சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா வாங்கிக்கணும். ஆனா ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு 0 to 100 ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மீதிபடி ஒரு சூப்பரான ஒரு பேட்டரி பேக்கப்போட சாம்சங் கேலக்ஸி F15ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் 1.8 அப்பச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 5 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார்ல EA சப்போர்ட் வித் 1080 30 frames வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ், அங்க ஃப்ரண்ட்லயுமே 1080 30 frames வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ். அடுத்து எப்பயும் போற ரா இமேஜ், டூயல் வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லைப்ஸ், இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எடுக்கிற ஷார்ட்ஸோட டீடைலிங்கா இருக்கட்டும் அண்ட் கலர் அக்யூரேட்டியா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு. செல்ஃபி கேமரா குட் நல்லா தான் இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்
நல்லா வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இங்க ஃபைனலா பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த வட்டம் சாம்சங்ல உங்களுக்கு எக்ஸினோ ப்ராசஸர் இல்லாம MediaTek Dimensity 600 பிளஸ் ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 6nm ஆர்கிடெக்ட் அண்ட் 2.2 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆக்டா கோர் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G57 MC2 கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸர் ஸ்னாப்டிராகனுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 Gen 2 ஈக்குவலா இருக்கும் இந்த ப்ராசஸர் பொறுத்தளவு. என்னதே இருந்தாலும் பெஞ்ச்மார்க் ஸ்கோர், நானோமீட்டர் ஸ்கோர் அண்ட் உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ், மல்டி ஸ்கோர், சிங்கிள் மல்டி ஸ்கோர், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம டிஜிட்டல் ஸ்கோர்ல நல்லா ஸ்கோர் பண்ணாலும் ஒரு போனோட ஆப்டிமைஸ் வச்சுதான் அந்த ப்ராசஸர் அந்த போனுக்கு நல்லா பிஹேவ் ஆகும். பட் ஆனா இங்க சாம்சங் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது One UI செம்ம ஸ்டேபிளா இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்ணா கன்சிடென்சி நல்லா இருக்கு. ஆப்டாப் ஜம்ப் பண்ணும் போதும் இதோட ஆப்டிமைஸ் நல்லா இருக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், மல்டிமீடியா கன்சப்ஷன் ஆகட்டும், சோசியல் மீடியா யூசேஜ் ஆகட்டும் சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட் இந்த சாம்சங் கேலக்ஸி F15ல ஒரு சூப்பரான ப்ராசஸரோட வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி M15 இந்த வருஷம் 2024 ஒரு 6000 mAh பேட்டரியோட ஃபர்ஸ்ட் போன் சாம்சங் சைட்ல இருந்து M15 கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டரி 1.5 நாள் வரைக்குமே நல்லா வருது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது சார்ஜர் கிடையாது, டைப் சி டு டைப் சி தான் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மேஜர் நெகட்டிவா இருக்கு. சாஃப்ட் கேஸ் மாதிரி விஷயங்கள் எப்பவுமே சாம்சங்ல நீங்க மிட் ரேஞ்ச்ல இருந்து ஹையர் வேரியன்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அண்ட் தட் இந்த போன்ல டிஸ்பிளே நல்லா இருக்கு. AMOLED டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சர் கிடையாது, சைட் மவுண்டரோட வந்திருக்கு. சோ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கு. சோ இந்த போன்ல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது பஞ்ச் ஹோல் கேமரா கிடையாது, வாட்டர் டாப் நாச்சோட கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் ஆஃப் பிரைஸ் கட்காக இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இவங்க இன்னைக்கு நார்மலான ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கிற பிராண்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பஞ்ச் ஹோல் கேமராவோட டைனமிக் எஃபெக்டோட நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா சாம்சங் இங்கே செய்யல. ஆனா அதை காட்டிலும் இங்க அட்வான்ஸ் அந்த வாய்ஸ் ஃபோக்கஸ். சோ சாம்சங்கோட செக்யூரிட்டியும் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களும் இந்த போன்ல நம்மளுக்கு பாசிட்டிவா தெரியுது. ஒரு சில விஷயங்கள் மீதி போன்ல இல்லாத மாதிரி இருந்தாலும் இந்த போனோட கன்சிடென்சி, One UI ஆப்டிமைஸ் எல்லாமே தாறுமாறான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த மொபைல் நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த டூயல் ஆப் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கஸ்டமைஸ்ட் ஆப் மட்டும் பண்ணிக்கிட முடியுது. மீதி பிராண்ட்ஸ் மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் டூயல் ஆப் இல்லாதது இன்னொரு மேஜர் நெகட்டிவா இருக்கு. ஸோ வருங்காலங்களில் சாம்சங் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக ஒரு சில விஷயங்கள் கட் பண்ணியிருந்தாலும் இந்த டூயல் ஆப் நம்ம தேர்ட் பார்ட்டியை தான் நம்பி இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்களே டூயல் ஆப் ஓபன் பண்ற சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, இன்னும் மேஜர் பாசிட்டிவா இருக்கும் இந்த மொபைல் பொறுத்தளவு. அது போக மீதி பிராண்ட்ஸ் மாதிரி கேமராவுக்கு முக்கியத்துவம் இல்லாம இந்த போன்ல கிடையாது. ஸோ சாம்சங்ல எப்பயுமே ஒரு அல்ட்ராவைட் சென்சாரோட வந்துடும். இந்த போன் அல்ட்ராவைட் சென்சார் ஒரு 5 MB கொண்டு வந்திருக்காங்க. பிரைமரி சென்சார் ரிசல்ட் நல்லா இருக்கு. இங்க EAS சப்போர்ட் இருக்கு. இன்னொரு மேஜர் பாசிட்டிவா இருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. சோ ஓவரால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்சங் கேலக்ஸி F15ல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனுமே கிடைக்கும். ஸோ சர்வீஸ் சென்டர் போடுறது கிட்டத்தட்ட நிறைய ஏரியாஸ்லயும் கவர் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஃபீட்பேக்கும் இருக்கு. ஸோ இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்ட்ல இருந்து எந்த ஒரு ஆட்ஸ், எந்த ஒரு ப்ளோவர்ஸ் இல்லாம நிறைய அப்கிரேடோட, நிறைய அப்டேட்டோட நீங்க ஒரு போன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு அதாவது ஆல்ரவுண்டர் போன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சாம்சங் கேலக்ஸி M15 எல்லா விதத்திலும் பூர்த்தி செய்யலாம் சொல்லலாம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனுமே இருக்கு. கண்டிப்பா நீங்க டெமோ யூனிட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா உங்களால ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த போன் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கு F15ல மொபைல் பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல இருந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல எழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.